தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வாக்குகள் வாங்கப்பட்டுள்ளது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டி. தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு பணப்பட்டுவாடா நடைபெற்று சட்டமன்ற தேர்தல் செய்யப்பட்ட நிலையில் தமிழக தேர்தல் நடைபெற்றுள்ளது எனவும், அனைவருக்கும் பணம் வாங்கி வாக்குகளை வாங்கிய பின்னர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையாது, மக்களுக்கான அரசாக செயல்படாது. இந்த நிலையில் வரப்போகிற பணத்தால் வாங்கப்பட்ட அரசாக மட்டுமே செயல்பட உள்ளது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை எனவும், இது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை எனவும், இதனால் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ததாகவும், இது தொடர்பான வழக்கு 2 நாட்களுக்கு முன்னர் விசாரணைக்கு வந்த பொழுது முறையாக இந்த வழக்குகளை விசாரணை மேற்கொள்ளாமல் அற்ப காரணமாக விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட வழக்கு என இதனை நீதிபதிகள் நிராகரித்து விட்டனர் எனவும், இன்னும் 2 நாட்களுக்குள் வாக்கு எண்ணிக்கை உள்ள காரணமாக இந்த வழக்கை முறையாக விசாரிக்காமல் விட்டுவிட்டனர் எனவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனை புதிய தமிழகம் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும், மேல்முறையீட்டுக்கு புதிய தமிழகம் கட்சி தங்களை தயார்படுத்தி வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடந்த 70 ஆண்டு காலத்தில் நடைபெறாத அளவிற்கு, இங்கொன்றும் அங்கொன்றும் இல்லாத அளவிற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வாக்குகள் பெறப்பட்டிருக்கின்றன. இது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்ற தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இந்த பணப்பட்டுவாடா மூலமாக நியாயமான உண்மையான மக்கள் பிரதிகள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். அதன் வாயிலாக ஒரு நல்ல அரசு அமையாது. எனவே நாளை மறுதினம் மே மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும். தமிழகத்தில் இதுபோன்று வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து குறித்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில் அடங்கிய குழு ஒன்று முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அதுவரையிலும் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி அமலாக இருக்க வேண்டும் என்று நான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பிய பிறகும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே ஒரு இந்திய குடிமகனுடைய கடைசி முயற்சியும் கடைசி நிவாரணமாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை அணுகினேன். நான் ஒரு தனிநபராக அல்ல, ஏறக்குறைய 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவராகவும், இந்த சட்டமன்ற தொகுதி இந்த தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்திய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலேயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2 தினங்களுக்கு முன்பு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் நாங்கள் தமிழகத்தில் நடந்த இந்த அவலங்களினுடைய உண்மைகளையும் அதுக்குண்டான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதை பற்றி சிறிதும் கூட அதுக்கு உள்ளே செல்லாமல் ஏதோ அது ஒரு விளம்பரத்திற்காகவும் அற்ப காரணங்களுக்காகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று அவர்கள் போகிற போக்கிலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நான் இரண்டையும் மறுக்கிறேன். 234 சட்டமன்ற தொகுதிகளை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுமைக்கும் தெரிகின்ற ஒரு விஷயம். இது இன்று தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாளை இது தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பேராபத்தாக முடியும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும், இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு விளம்பரம் உள்நோக்கம் அவர்கள் சொல்லியிருந்தால் அது மனத்துக்கு அது கஷ்டமாக இருக்கிறது.
நீதிமன்றம் அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஏன் அதை பயன்படுத்தினார்கள் என்று தெரியவில்லை. இதன் மூலமாக எங்கள் கட்சிக்கோ எனக்கோ எந்த விதமான விளம்பரமும் கிடைக்கப் போவது கிடையாது. இது ஜனநாயகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மட்டும் அல்ல, ஒரு குடிமகனே, ஆயிரக்கணக்கான குடிமகன்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அற்ப காரணம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறானது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு அற்புதமான காரணத்தை அற்ப காரணமாக அந்த நீதிமன்றம் பார்த்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இன்னும் கூட நாங்கள் இந்த நேரத்தில், அதாவது நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை இருக்கின்ற பொழுது, ஒரு நாளுக்கு முன்பு இந்த வழக்கு வந்த காரணத்தினாலே அவர்கள் அதை முழுமையாக பார்க்க முடியவில்லையோ என்ற ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதை நாங்கள் இத்தோடு விடமாட்டோம். இந்த வழக்கை நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிச்சயமாக எடுத்து செல்வேன். என்று சொன்னால் இது ஒரு கட்சியினுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். நான் நீதிமன்றத்தை, உச்சநீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் கேட்கல. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நான் அனுப்பிய மனுவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்தை செயல்பட வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனுவில் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அது அதை அது உள்ளே போகாமல் நீதிமன்றத்தையே, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க கோரியதை போல எடுத்துட்டு அவங்க நாங்கள் எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க முடியும் என்று அவர்கள் அந்த கேள்வி கேட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க சொல்ல நாங்கள் அப்படி கேட்கல. நான் கேட்டது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் அதிகாரி, இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையம், அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை நியமித்தா தான் சரியாக இருக்க முடியும் தான் எங்களுடைய வாதம். அது ஏதோ ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன், தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கி அந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை, தள்ளுபடி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது எங்களுடைய போராட்டம் இதோடு முடிஞ்சு போகிறதில்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாறினாத்தான் இதுக்கு ஒரு விடிவுகாலம் வருங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் இந்த நிலை நீடித்தால் ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட யாராலும் பணமில்லாதவர்கள் போட்டியிடுவதற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற 2 கருத்துக்களும் ஏற்புடையதல்ல. அந்த கருத்துக்களை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றத்துக்கு போகாமல் யாருக்கு எங்கே போக முடியும்? நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகிறோம். தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை. தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறது இருக்கிற ஒரே வழி நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்துக்கு போகிறதே தவறுங்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவே அது நீதிமன்றத்துக்கு போகிறது விளம்பரமாகவோ அதை நீதிமன்றம் அப்படி கருதினால் அது ஏற்புடையதாகாது. ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்த லாஸ்ட் ரிசார்ஜ் கடைசி ரெஃப்யூஜின்னு சொல்லுவாங்கள்ல, கடைசி புகலிடமே நீதிமன்றங்கள் தான். எனவே நீதிமன்றங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கலாம், இன்னும் கூடுதலான ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும், அல்லது இதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போகணும்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இந்த மனு அவங்க தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. இது இருந்தாலும் கூட எங்களுடைய முயற்சிங்கிறது ஒரு நாள் முயற்சி. இது தொடர்ந்து நிச்சயமாக முயற்சி இருக்கும். நாங்கள் மனுவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் மனு அனுப்பிச்சோம். அவங்க இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. எனவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் நடவடிக்கை எடுக்க வையுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். தவிர சென்னை உயர்நீதிமன்றமே நீதிபதிகள் நியமிங்கன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் கேட்கல. அதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அதுவரையிலும் தேர்தல் நிறுத்தி வைங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதுபோல் இன்னொரு தடவை சொல்லிதான் சொன்னாங்க, 234 தொகுதிக்கும் எப்படி கேட்க முடியும்னு. 234 தொகுதியிலையும் இது மாதிரி நடந்திருக்கு. 234 மனு பண்ண முடியாது. 234 பேருடைய சார்பாக தான் நாம் பண்ணுறோம். அதானே ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையாக இருக்க முடியும். நாங்கள் ஒரு தொகுதிக்கு மட்டும் நான் கேட்டால் நான் லீடராக இருக்க முடியாது. ஸோ 234 தொகுதிகளும் இது போன்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஃப்யூச்சரில் இது போன்ற ஒரு தவறாக நடக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த மனுவினுடைய நோக்கம். அந்த மனு சரியாக நீதிமன்றம் ஆய்வு செய்யவில்லையே என்பது மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. நிச்சயமாக இது இனிமேல் தொடர்ந்து மீண்டும் இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போவோம், மக்கள் மன்றத்திலையும் எடுத்துகிட்டு போவோம்.